உயிரோடு கலந்திருக்கிற தமிழுக்கும் நடுவராய வீற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கும் எண்ணணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் பார்வையாளராக பங்கேற்றிருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்கள். இளைஞர்கள் இணையத்தில் நேரம் செலவழிப்பது எந்த ஒரு பயனையுமே தருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருப்பேன். உண்மையிலே எதிரணியில வந்து 2 பேர் பேசினாங்க. ரொம்ப வேடிக்கையா இருந்தது எனக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இணையத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, செல்போனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டரே இன்னைக்கு இருந்திருந்தா ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு கிரகாம்பலே. அந்த அளவுக்கு இணையத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வீணா போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா எங்களுடைய தரப்பு வாதமா இருக்கு. நம்மலாம் ஒரு செல் உயிரினம் அப்படின்னா அமீபாவை சொல்லுவோம். ஆனா இப்பெல்லாம் ஒரு செல் உயிரினம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அது பொருத்தமானதாக இருக்கும். வந்து வந்தாங்க. இன்னைக்கு வந்து இணையத்துல இல்லாத என்னங்க இருக்கு? இணைய நூலகம் இருக்கு, இணையத்துல எல்லாமே இருக்கு. மேடம், இணையத்துல எல்லாமே இருக்கு, யாருமே பார்க்காம பத்திரமா இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும் நீங்க. திவாகர் சார் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து இணையத்து மூலமா கல்வி பயிற்று இருக்கலாம். இன்னைக்கு கொரோனா காலத்துல கல்வி எப்படி இருந்துச்சுன்னு எங்களை மாதிரி மாணவர்கள் கிட்ட கேளுங்க. அப்பதான் நான் கல்லூரி முதலாண்டு கால எடுத்து வைக்கிறேன். அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆன் பண்ணி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் இணைய வழி கல்வி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே சார், செல்போனை பயன்படுத்தி நிறைய பேர் பெரிய ஆளா இருக்கிறாங்க. யாரெல்லாம் தெரியுங்களா? பேஸ்புக் ஓனரு, இன்ஸ்டாகிராம் ஓனரு, வாட்ஸ்அப் ஓனரு, இவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்துற நம்ம இளைஞர்கள் எல்லாம் உருப்படாம போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு காலத்துல எல்லாம் எழுந்த உடனே நமக்கு என்ன தோணும்? ஏதாவது வேலை செய்யலாமா, அது ஸ்டூடெண்டா இருந்தா ஏதாவது படிக்கலாமான்னு தோணும். இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா தோணுது? எடுத்த உடனே போன் எடுக்கிறோம். அடி எப்பதாண்டி வர போற வாட்ஸ்அப் இல்ல, நீ வரலன்னு 4 நாளா நான் சாப்பிடல, இப்படி சொல்லிட்டு இளைஞர்கள் இன்னைக்கு உருப்படாம போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த இந்த இணையம் தான், இந்த ஆப்கள் தான். ஆனா அவங்க ஆப் எழுதணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வரிகள் வந்திருக்காதுமா. நீங்க பாடுனீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டு வர்றது கூட அவங்க வந்து எல்லாருமே பாடுறாங்களேட்டு பாடியிருப்பாங்க. அதை எழுத சொல்லுங்க பேப்பர்ல, ஏகப்பட்ட தப்பு இருக்கும். கரெக்ட் தானே? ஆமா சார். ஆ. நமக்கு பயன்படுத்துற ஆப் எல்லாம் நமக்கு ஆப் இல்லைங்க, நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப். அப்படிதான் இன்றைக்கு ஆப்பு. மனிதர்கள். ரைட் ரைட். நான் 6வது படிக்கும் போது முதல் பாட வேலை, முதல் கிளாஸ் வந்து சயின்ஸ் கிளாஸ். எங்க சயின்ஸ் மிஸ் வந்தாங்க, போர்ட்ல 2 படம் வரைஞ்சாங்க. இது தாவர செல், இது விலங்கு செல். செல் இல்லாம எந்த உயிரினுமே உயிர் வாழாது. அவங்க சொன்னக்குள்ள அப்ப நான் நம்பல. எங்க சாப்பாடு தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, நீங்க என்ன செல் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு சொல்றீங்க? ஆனா உண்மையிலேயே எனக்கு இப்பதாங்க புரியுது, செல் இல்லாம சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாருமே உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற காலகட்டத்துல தான் இன்னைக்கு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தை கூட அம்மா நீ செல்லு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்னு. ஸ்கூலுக்கு போற பையன், காலேஜுக்கு போற பையன், நீ செல்லு வாங்கி கொடுக்கலாம் நான் செத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. இப்படிப்பட்ட அவங்க என்னமா காலத்துல பண்ணுவாங்க? அவங்களுக்கு பாடமே சம்டைம்ஸ் அப்படித்தானே அனுப்புறாங்க. செல்லு மூலமா தானே பாடத்தை அனுப்புறாங்க. நம்ம பாடத்தை படிப்பாங்கன்னு கொடுத்தாங்க ஐயா, அவங்க தேவையில்லாததெல்லாம் பாக்குறாங்க ஐயா. அதுதானே நம்ம வந்து பயன்பாடு இல்லைன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. சரி, இன்னைக்கு எதிரணி சொன்ன மாதிரி எல்லாமே மயமாயிடுச்சு, இது வந்து இன்டர்நெட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு செல்ல வாங்கி கொடுத்தா, செல்லு மூலமா படிச்சு பெரிய டாக்டராவா கலெக்டராவான்னு பார்த்தா குற்றவாளியா வந்து நிக்கிறான். இது பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்க ஐயா. இதை யாராலையும் மறுக்க முடியும்? உண்மையிலேயே சிவகனி மேடம் வந்து சொல்றாங்க, நம்ம சமூக வலைத்தளத்துல பதிவிட்டா நமக்கு எத்தனை பாராட்டுகள் வருது. ஐயா, சமூக ஊடகத்துல தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு அந்த பெண்களுடைய போட்டோவை எடுத்து அதை தப்பு தப்பா ஃப்ரேம் பண்ணி எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டுல இறந்து போய்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம நினைவு வச்சுக்கணும். அதுவும் இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸை எடுத்தா நல்ல விஷயம் வருதோ இல்லையோ, கெட்ட கெட்ட விஷயமா வருது. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இணையத்தினுடைய பயன்பாடு போய்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன், இழந்த ஒரு நொடிய நீங்க வாங்கி தர முடியுமா? முடியாது. எதிரணியால முடியுமா? யாராலையுமே முடியாது. யாராலுமே முடியாதுங்க ஐயா. நாம ஏதாவது படிக்கணும்னு உள்ள போவோம், பிள்ளைங்க அதுவும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அவங்க வந்து சரியான ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு மனநிலையில எங்களுக்கு என்ன இருப்பாங்க. வருதுன்னா, அந்த 1 கோடி ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு நேரம் செலவழிக்கணும்?
எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு உழைக்கணும் இல்ல, அதனாலதான் முடியாதுன்னு சொல்லிடுறது. எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நம்ம பக்கம் தான் எப்பயுமே நடுவர். அப்படியே நாம ஏதோ பாக்கணும்னு போவோம். ஏதோ ஒரு ரீல்ஸ் வரும். சரி இத ஒரு 5 நிமிஷம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அது கீழே ஒண்ணு வரும். சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாப்போம்னு போய் லைவ் டிஸ்டர்பா இருக்கு. அவங்க பேசுறது கேட்கலையே. வீடியோ கட் பண்ணிட்டு பேசுங்க. கேட்கல சார். நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. முற்றிலும் அழிக்கப்பட்ட ஒன்றாகதான் இருக்கு. அதனால புத்தக வாசிப்பே சுத்தமா இன்னைக்கு இல்ல. ஒரு காலத்துல பண்டிகை எல்லாம் வச்சா ஊரே கூடி நம்ம சொந்த பந்தம் எல்லாமே கூடி ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோவை எடுத்துக்க வேண்டியது, அது ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் எடிட் பண்ணி அண்ணன் ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம், சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல சொத்து சுகம் ஏதும் வேணாம் ஐயா அப்படின்னு எடிட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு மூலையில சேர்ப்பாங்க. இப்படி இன்னைக்கு அமெரிக்காவெல்லாம் அண்டை வீடாயிருச்சு. அண்டை வீடெல்லாம் அமெரிக்காவாயிருச்சு. இன்னைக்கு பிள்ளைகள் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசுறது இல்ல சார். அவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியறது இல்ல. முகம் கொடுத்து அப்பா அம்மா கிட்ட பேசுறது இல்ல, ஆசிரியர்கள் கிட்ட பேசுறது இல்ல. இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாதான் இருக்கான். தயவு செஞ்சு யாருமே கூட்டு குடும்பத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சரி, ஒரு எக்ஸாம் எழுதுற பையன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போயிட்டு இருக்கான் சார். அன்னைக்கு எக்ஸாமு. ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்கூல் குரூப்ல ஏதாவது மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா ஒரு மெசேஜ் வந்திருக்கு அவன் ஃப்ரெண்டு, இத 10 பேருக்கு ஷேர் பண்ணலாம், இன்னைக்கு எக்ஸாம்ல நீ ஃபெயிலா போயிருவ அப்படின்னு. இப்படி ஒரு தகவல் வரும்போது ஒரு சாதாரண ஒரு மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்படி மட்டும் வருது இல்லைங்க, அந்த நாள்லயே வரும். நமக்கு ஒரு போஸ்ட் கார்டு வரும், இதை நீங்க 100 பேருக்கு அனுப்பணும், 10 பேருக்கு அனுப்பணும்பாங்க. இது வாட்ஸ்அப்பாவது டக்குன்னு அனுப்பிச்சிடலாம். 100 பேருக்கு கையால எழுதுறது எவ்வளவு கஷ்டம். அப்ப நாங்கெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கிறோம். அதேதான் வந்து இப்போ நவீன முறையில ட்ரெண்டா மாறி இருக்கு. முறையில மாறிடுச்சுங்கய்யா. அதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையங்கள் தான். நம்ம அதிகமா நம்மளுடைய மொபைல் போனை பயன்படுத்தும் போது நம்ம மூளையில மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிக அளவு சுரக்குது. என்னங்கய்யா? ஆகன்னு சொன்னேன். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. இன்னும் 1 நிமிஷம் பேசலாம். இன்னும் 1 நிமிஷம் தான் பேசலாம். ஓகே ஓகே சார். நமக்கு மெலட்டோனின் என்கிற ஒரு ஹார்மோன் நம்ம மூளையில சுரக்குது. அது சுரக்கிறது மூலமா தான் நமக்கு அறிவுத்திறன் வந்து வளருது. அது அதிகப்படியா நம்ம வேகமான செய்திகளை பார்த்துட்டு இருக்கும் போது ரீல்ஸ் எல்லாம் உடனே தள்ளி விடுறாங்க பிடிக்கலன்னா. அப்படி விரைவான செய்திகளையே பார்த்து பார்த்து பழகி அது நம்ம மூளையில அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிருது. அப்படி அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் போது நிதானமான எந்த விஷயங்களுமே நம்ம செய்யறது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஏதாவது பிரச்சனைல உடனே தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. உடனே வீட்டுல வந்து நான் இதை வீடியோல பாத்துக்கிறாங்க. எப்படி தற்கொலை பண்றதுங்கிறது இப்ப ஆன்லைன்ல பார்த்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆன்லைன்ல இப்படி நல்லது கெட்டது எதுவுமே இல்லாம அதிகம் கத்துக்கலாம். சூரிய வைத்து சமையல் செய்வது எப்படின்னு கத்துக்கலாம். மேடம் சொல்ல மாதிரி கழுத்த இருக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம். இப்படி நல்லது கெட்டது எதுவுமே பிரிச்சு சொல்லித்தர முடியாத ஒரு சாதனம் எப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம அதிகமா மொபைல் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து மொபைலுக்கு அடிமையாகிறோம். அதன் மூலமா ஒரு மனிதன் குடிக்கிறத விட 5 மடங்கு மனநிலை பாதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னைக்கு அதிகமா கேம் விளையாடி பணத்தை இழக்கிறாங்க. எத்தனையோ கேம் விளையாடிச்சு சின்ன பசங்க எல்லாருமே கையில வச்சுட்டு சுட்டுட்டு இருக்க அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு வன்முறைய சொல்லி தருது இந்த இணையம். இப்படி இன்றைய இளைஞர்கள் காரணம் என்ன அப்படின்னா இன்றைய இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், இணையம் தான். எந்த ஒரு அறிவியல் சாதனமே நாம் ஆளுவதற்காக கண்டெடுக்கப்பட்டதே தவிர நம்மை ஆளுவதற்காக கண்டெடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட இணையம் இளைஞர்களுக்கு பயன்பாடை அளிப்பதில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.